சுக்விந்தர் சிங் வேறொரு படத்திற்காக போடப்பட்ட இசையை அந்த படம் டிராப் ஆனதுனால அதை ரகுமான் ஜெய்ஹோ பாடலுக்கு பயன்படுத்தி கொண்டார் என்றும் ராம்கோபால் வர்மா கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உயிரே படத்தில் தையா தையா பாடலும் சுக்விந்தர் சிங்கோட இசைதான் என்றும் கூறப்படுது. ஆனால் இதை பற்றி ரகுமான் தரப்புலேருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. இதை கேட்கும்போது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கலாம், என்ன ரகுமான் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே ரகுமான் அப்படி காப்பி அடிக்க அந்த அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் எப்படி இளையராஜா ரகுமான் இருந்தாங்களோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனிருத்து ரகுமான்ன்ற அளவுக்கு கம்பேர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ மியூசிக்ஸை பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு மியூசிக்ஸ்லையும் புதுமை காட்டியிருக்காரு. எத்தனையோ மியூசிக் டைரக்டர் எவ்வளோ மியூசிக் பண்ணாலுமே அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தோற்று ஃபீல்ட் அவுட் ஆயிருக்காங்க. ஆனால் ரகுமான் இது வரைக்குமே புதுமையை தான் கொடுத்துருக்காரு. அவருக்கு காப்பி அடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவர் முன்னாடி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸுக்கெல்லாம் தலை வணங்கணும்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பேரும் புகழும் கொண்ட ரகுமான் இப்படி பண்ணியிருப்பாரா அப்படின்றது எல்லாருக்குமே ஆச்சரியம் ஏற்பட்டிருந்தாலுமே ஒரு பக்கம் இவருக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசாமல் இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.